வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியங்க. இன்று மாலை டெட் ஆசிரியர்களுடைய இறுதி தீர்ப்பு வெளியிட போகிறாங்க. இந்த இறுதி தீர்ப்பில் பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்ட்டு நிறைய பேர் கோச்சிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர்களுடைய பணி நியமனம் குறைவதற்கு காரணத்தை பற்றி அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர்கள் டீ குடிக்க வெளியே செல்ல தடை, ஆசிரியர்களுக்கு புதிய கட்டுப்பாடு. +2 உள்ளிட்ட பொதுத் தேர்வை விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்க தேர்வுத்துறை முடிவு செஞ்சுருக்காங்க. தமிழக பள்ளிகளில் 10, 11 மற்றும் 12 விடைத்தாள் மதிப்பிடும் முகாம்கள் குறிப்பிட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அமைக்கப்படும். பணி நேரத்தின் போது டீ குடிக்க வெளியே செல்வது, விடை திருத்தும் முகாம்களை விட்டு வெளியே சென்று காலம் தாழ்த்தி திரும்புவதும் உண்டு. இதனால் கவனம் சிதறல் ஏற்பட்டு விடைத்தாள்களுக்கு அதிகமாகவும் சிலவற்றுக்கு குறைவாகவும் மதிப்பெண்களை பதிவிடும், மொத்த மதிப்பெண்களை கூட்டி பதிவு செய்ததில் தவறாக பதிவிடும் போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. தேர்வு முடிந்து வெளியான பிறகு இந்த விடைத்தாள்களின் மாணவர்கள் சந்தேகப்பட்டு மறுபதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்தால் மட்டுமே அவர்களுக்கு சேர வேண்டிய மதிப்பெண் கிடைக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் பார்த்திங்கன்னா விடைத்தாள் திருத்தம் பணியின் போது சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை ஏற்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாலை டெட் ஆசிரியர்களுடைய தீர்ப்பு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. இந்த டெட்டாசிரியர்களுடைய தீர்ப்பில் இறுதியாக 400 பேருக்கு பணி வழங்கும் அப்படின்ற நிலைமை மாறி டெட் தேர்வு சம்மந்தப்பட்ட போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி ஆகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அமைச்சர் ஒரு சர்ச்சையை கூட்டிட்டார். என்ன அந்த அமைச்சர் குறிப்பிட்ட சர்ச்சை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கு அந்த சர்ச்சை. தமிழகத்தில் நிதிச்சுமை காரணமாக இனிமேல் ஆசிரியர் பணியிடங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் அப்படின்ட்டு குறிப்பிட்டதுனால டெட்டாசிரியர்களுடைய கனவு கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கிற கனவு மண்ணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மக்களே கவலைப்பட வேண்டாம். இறுதி தீர்ப்பு இன்று மாலை வெளியாக அதற்கு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.